ஹே கைஸ், ரயில்வேலேருந்து ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? இந்த 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே ஆனுவல் பிளானர் வந்து கிளியராக வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ரயில்வேலேருந்து. நம்ம சேனலில் கூட நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த டேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஷார்ட் நோட்டீஸ். ஓகே, 15/5/2026 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மே மாதம் 15ஆம் தேதி அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து 14ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அஃபிஷியலாக ஃபுல் நோட்டீஸ். ஓகேவா? அதே போல் அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட்டு 14/6/2026. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிக்க முடியும். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்றதுக்கான ப்ரீஃப் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதே போல் சேலரி லெவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 7th சிபிசி லெவல் 2ல் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 19,900 வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அன்னில அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லெவல் சேலரி தான் வந்து ஏஎல்பிக்கு வந்து கிடைக்கும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/7/2026 படி மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வயசு வரை இருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. SC STக்கு 5 இயர், ஓபிசிக்கு 3 இயர் வந்து உண்டு. ஓகேவா? நீங்கள் யூஆரில் இருக்கீங்க அப்படின்னா 30. டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,127 வேக்கன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ரீஜியனுக்கும் இதுக்குள்ளேருந்து தான் வேக்கன்சி வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும். டிப்ளமோ மெக்கானிக்கல் அண்ட் நீங்கள் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பிடெக் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பண்ணால் அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். நல்ல ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நிறையா நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் வந்து வருது. அதே போல் ஆதாரில் வந்து நீங்கள் பயோமெட்ரிக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா? அதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நம்ம வந்து பயோமெட்ரிக் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு சில பேருக்கு ரொம்ப டிலே ஆகுது. சரி, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஆதாரில் பயோமெட்ரிக் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு டயத்தில் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு லாங் டைம் பீரியட் இருக்குல்ல, அப்போ அப்படிங்கும் போதும் இப்போ இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இஷ்யூ வந்து இருக்குது, டைம் வந்து டிலே ஆகுது. அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆதார் சென்டரில் போயிட்டு பண்ணிக்க முடியும். அதுக்கு 100 ரூபா தான் வந்து சார்ஜஸ் வாங்குறாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சில பேர் ஆதார் எடுக்கும்போது பயோமெட்ரிக் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே இதை வந்து இப்போயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக சொல்ல வரேன். எக்ஸாம் சென்டரில் அது வந்து டிலே வந்து கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்டேட் ஆகிறதுல டைம் ரொம்ப எடுக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கான ரீசன் வந்து ஆதாரில் பயோமெட்ரிக் வந்து கரண்ட்டாக நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். அதை சரி பண்ணிக்கோங்க. லைக்ஸ் இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். அது ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்.